உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீபா, கண்டிப்பா குழந்தைய கொண்டு போய் கொடுக்கணுமா? எனக்கும் மனசுக்கு கஷ்டமாதாமா இருக்கு. ஆனா சட்டத்தை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, அத நானே மீறக்கூடாதுல்ல. நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் இந்த குழந்தை நல்ல ராசியான குழந்தை. இந்த குழந்தை உன் கைக்கு வந்த நேரம் உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீ நைட்டு மாப்பிள்ள பாருன்னு வேற சொல்லிட்ட. ஒரே நாள்ல இவ்வளவு நல்லது நடந்திருக்க. அதான் இன்னும் 2 நாள் இருக்கட்டுமேன்னு சொல்றேன். ஆமாக்கா, பாப்பா நம்ம கூடயே இருக்கட்டுமே ப்ளீஸ்க்கா. இந்த குழந்தை ஒரு நாள் நம்ம கூட இருந்ததுக்கே இந்த குழந்தைய பிரியறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குதே. குழந்தைய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தையோட அம்மா எவ்ளோ வேதனையில இருப்பாங்க. அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஆமா தீபா, குழந்தை பிரிஞ்சிருக்கிற தாயோட வேதனைய வார்த்தைகளால சொல்ல முடியாதுதான். அது ஒரு மரண வேதனை. பாவம் அந்த குழந்தையோட அம்மா அந்த வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன்ல இந்நேரத்துக்கு குழந்தைய பத்தி தகவல் சொல்லிருப்பாங்க. குழந்தையோட பேரண்ட்ஸும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. நான் குழந்தை இல்லாம போனா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உண்மையை சொல்லணும்னா இந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த குழந்தைய தேடி யாருமே வரலன்னா, இல்ல யாருமே இல்லனா, சட்டப்படி இந்த குழந்தைய நானே தத்தெடுத்துக்கலான்னு கூட நினைச்சிட்டு இருந்தம்மா. குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கே, அப்ப அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்து கொடுக்கலாம்ல. நானும் அம்மாவும் குழந்தையோட விளையாடுவோம்ல. ஏய், உனக்கு விளையாடுறதுக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கணுமா? ஆமா. பாத்தியாம்மா இவள? அப்போ நைட்டு மாப்பிள்ள பாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக இன்னைக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கே குழந்தை பெத்துக்க முடியுமா? அதான பார்த்தேன். எங்க மறுபடியும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போட சொல்லிருவியோன்னு திக்குன்னு இருந்துச்சு. சரிம்மா, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு. குழந்தையோட பேரண்ட்ஸ் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். செல்லக்குட்டி, பாட்டிக்கும் அக்காவுக்கும் பாய் சொல்லுங்க. பாய்டா செல்லக்குட்டி. தீபா, கொஞ்சம் இரு. சாமி கும்பிட்டுட்டு வந்து குழந்தைக்கு ஆரத்தி காமிக்கலாம். சரிங்கம்மா. செல்லம். இப்ப போயிட்டு வாமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அக்கா இரு, டியூட்டிக்கு கிளம்புற, கேப் இல்லாம போற. இப்ப போ. வரேம்மா. அச்சோ, ஒளிஞ்சுக்க மாமா. வண்டி எடுங்க. சரிங்க மேடம், போலாம். மாமா வா. ஓகே மாப்ள. தங்கம், என்ன செல்லக்குட்டி, என்னடி தங்கம் அப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? என் புச்சு குட்டி. ஆமா, யார் நீங்க? அவங்க ஏன் உங்களை பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருந்தாங்க? ஏன் தங்கம் தெரியலையா? சரி, தீபா ஆண்டி கண்டுபிடிக்கிறேன். ஏய் ரமேஷ், என்னாச்சு? போய் எனக்கு என்னன்னு பாருங்க. இதோ பாக்குறேன் மேடம். என்னாச்சு? அடிபட்டுச்சா?
பாத்து பாத்து மெதுவா. ரமேஷ் என்ன பாக்குறீங்க? அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடிபட்டிருக்கான்னு பாருங்க. பைக்க தூக்குங்க. காலு காலு. அம்மா ரெடி ஜூட். ரமேஷ் வண்டியை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காலு. டேய் குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. டேய் நில்லுங்கடா, நில்லுங்க. ரமேஷ் சீக்கிரமா வாங்க. டேய் நில்லுங்கடா. மாப்பிள்ள இங்க ஓடின ஓட்டத்தை மேரத்தான்ல ஓடி இருந்தா மெடல் கிடைச்சிருக்கும்டா. எனக்கு நாக்கு தள்ளுது. இதுக்கு மேல ஓட முடியாது. மாமா இப்ப என்ன பண்ணலாம்? மாமா இந்த குழந்தைய அந்த ஆட்டோல வச்சுட்டு நாம ஓரமா போய் மறைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். வா. ஆமா வா மாமா. பெஸ்ட் வந்துரு மாப்பிள்ள. மாமா நான் அங்கிட்டு ஒழிஞ்சுக்கிறேன். சார் அவங்க இன்னும் வரல. ஒரு கால் பண்ணி பாருங்களேன். அவங்க ரொம்ப சின்சியரான பர்சன் தான். காரணம் இல்லாம யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க சூர்யா. 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்க போய் பாருங்க. ரமேஷ் என்ன உங்களை காணும் மேடம். சரி வாங்க. சரிங்க மேடம். மிஸ் பண்ணிட்டோமே. ரமேஷ் முதல்ல வண்டி எடுங்க. வாங்க. ரமேஷ் அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வண்டியில போனா சீக்கிரம் பிடிச்சிடலாம். நீங்க போய் முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.